குட்டிக்கதை சுமதி ராஜாவின் அன்பான வணக்கம். நீ ஒன்றை அடைவதற்கு ஆசைப்பட்டால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீயும் அதற்காக பல முறை முயற்சி செய்கிறாய், ஆனால் அதனை உன்னால் முடியவில்லை என்று நிறுத்திவிடுகிறாய். அவர்களுக்கான ஒரு குட்டிக்கதை. நண்பர்கள் பாலு, சோமு இருவரும் சேர்ந்து கல்லூரியில் படித்து வந்தார்கள். நாட்கள் நன்றாக சென்றன. பாலுவும் தன் நண்பனிடம், நான் படிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் சேர்ந்தேன், ஆனால் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்டான். சோமுவும், உன்னால் படி பாலு, உன்னால் முடியும் என அவனை சமாதானப்படுத்தி கொண்டே இருப்பான். இருவரும் கல்லூரியில் மிகுந்த குறும்புத்தனமாக இருப்பார்கள். ஒரு நாள் இருவரும் வெளியே செல்லும்போது சாலையில் 2 தவளைகள் தண்ணீரில் குதித்து குதித்து விளையாடியது. அப்போது அந்த தண்ணீர் சேறு சகதி போல இருந்தது. அந்த தண்ணீர் பாலு மீது பட்டது. இதை பார்த்தவுடன் பாலு அந்த தவளைகள் 2ஐயும் பையில் போட்டுவிட்டு தன் வீட்டிலுள்ள பால் வைக்கப்பட்டுள்ள கேனில் தனித்தனியாக போட்டு மூடிவிட்டான். அதனை காலி கேன் என நினைத்து. வேண்டாம் வேண்டாம், செய்யாதே பாலு என சோமு பல முறை சொல்லியும் கேட்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் தான் போட்டதையே மறந்து இருவரும் பேசத் தொடங்கினார்கள். பாலு சோமுவிடம், இந்த வருடம் எப்படி பாஸ் ஆகப் போகிறேன்? எனக்கு பயமாக இருக்கிறது. நான் நன்றாகத்தான் படிக்கிறேன், ஆனால் போன தேர்வில் ஃபெயில் ஆகிவிட்டேன். என் அப்பா என்னை திட்டிவிட்டு மிகவும் வருத்தப்பட்டார். எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்னால் படிக்க முடியவில்லை. நான் அப்பாவிடம் சொல்லி என் கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்தி நான் என் அப்பா செய்த தொழிலையே செய்யப்போகிறேன் என்று தன் நண்பனிடம் அழுது கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தான். சோமு அதற்கு பாலுவிடம், கடினமாகத்தான் இருக்கிறது பாலு, நான் எப்படி படிக்கிறேன், நீயும் அதே போல படி, உன்னால் முடியும் என்று சமாதானப்படுத்தினான். சற்று நேரத்தில் பாலுவுக்கு தான் போட்ட தவளை நினைவுக்கு வந்தது. அடடா சோமு, நான் போட்ட தவளை என்ன ஆயிற்று தெரியவில்லையே என்று தான் போட்ட தவளையை பார்க்க போனார்கள். பாலு போட்ட தவளை ஒன்று செத்துவிட்டது, ஆனால் மற்றொன்று திறந்தவுடன் தப்பித்து விட்டது. ஒரு தவளை பாலில் விழுந்தவுடன் கேனை மூடிய பிறகு இருட்டு ஆனதால் அந்த தவளை நினைத்து விட்டது, என்னால் வெளியே வர முடியாது, இதற்குள்ளே நான் செத்து விடுவேன் என பயத்துடனே இருந்து எதையுமே யோசிக்காமல் உள்ளேயே செத்துவிட்டது. ஆனால் மற்றொரு தவளை அந்த கேன் இருள் ஆன பிறகும் அந்த தவளை பயமில்லாமல் யோசித்து கொண்டு, எனக்குத்தான் நீச்சல் தெரியுமே என்று பாலில் நீச்சல் அடித்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அந்த பாலும் வெண்ணெயாக மாறி மேலே பொங்கியது. தவளையும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து மேலே நீச்சல் அடித்து கொண்டே இருந்தது. எப்படியாவது நான் வெளியே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. சரியாக பாலுவும் அந்த 2 கேன் மூடியை திறந்தான். ஒரு தவளை இறந்து கிடந்தது. மற்றொரு தவளை சட்டென்று வெளியே தப்பி குதித்து ஓடியது. இதை பார்த்த பாலு அந்த இறந்து போன தவளையை பார்த்தவுடன் தான் செய்த செயல் எவ்வளவு கொடுமையானது என புரிந்து அழ ஆரம்பித்து விட்டான். சோமு அவனை சமாதானப்படுத்தி தவளையின் விடாமுயற்சியை பற்றி அவனுக்கு புரிய வைத்து, இன்னொரு முறை இந்த மாதிரி செய்யாதே பாலு என்று அந்த தப்பித்த தவளையை எடுத்துக்காட்டாக கூறி, நீயும் பயப்படாதே, உன்னால முடியும் என்று நம்பிக்கையுடன் படி, நீ இம்முறை பாஸ் ஆகிவிடுவாய், உன் அப்பாவும் சந்தோஷப்படுவார் என்று சொன்னான். அதாவது, இந்த தவளையைப் போலத்தான் நீயும் விடாமுயற்சி செய்ய வேண்டும், நம்பிக்கையுடன். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை மட்டுமே வெல்லாது. உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக தன்னம்பிக்கையோடு முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் ஆசையை அடைவீர்கள். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இது வள்ளுவர் கூறிய திருக்குறள். இதன் அர்த்தம் என்னவென்றால், விதி நமக்கு உதவ முடியாமல் போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலன் தரும். எனவே முன்னேறிக்கொண்டே இரு,
உனக்கான பாதையை உங்கள் கண்முன்னே வரும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு. ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள். நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் நல்லதல்ல. தற்போது இருக்கின்ற காலம் மட்டுமே உங்களுக்கு உரியது. மன உறுதியோடு உங்கள் லட்சியத்தை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை நிச்சயமாக அடைவீர்கள். முக்கியமாக நீ ஆசைப்பட்டதை அடைய வேண்டுமெனில் தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை முயற்சி செய்ய வேண்டும் என்பதே. தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையுடன் செய்தால் நீங்கள் நிச்சயம் உங்கள் ஆசையை நீங்கள் அடைவீர்கள்.